ஹாய் தங்க குட்டீஸ், ஆனியா பாப்பாவோட விநாயகர் சதுர்த்தி மினி விளாக் பார்க்கலாங்களா? ஸோ மார்னிங்கே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு வந்து ஷாப்புக்கு போயிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பூஜை திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நான் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை தேங்காய் போட்ட பூர்ணம் ஸ்டஃபிங் வந்து பண்ணி வச்சுருந்தேன். பாப்பா வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பட்டு வந்துட்டாங்க. வந்த அப்புறமா கொஞ்சம் வீடெலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வெந்துடுச்சு. ஸோ அது வந்து விசில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாம்பார் வச்சுருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ணலாம் தொட்டுக்கன்னு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷு. அண்ட் அதுக்குள்ளே வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் இருக்கிறதுனால இன்னைக்கு பூஜை போட்டாங்க விநாயகர் சதுர்த்தினால. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பட்டு பாப்பா வந்து கிளம்பி போயாச்சு. அங்கே போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவங்க வீட்டு மேலே போயிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துருந்தோம். எங்கள் வீடு தெரியுதா சொல்லிட்டு வியூ பார்த்துட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பா அப்பா கூட விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்குள்ளே கடலை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாயசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து கொழுக்கட்டை மட்டும் தான் இப்போ செய்யணும். ஸோ நான் வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறேன். இதுக்கு நான் செஞ்சதே கிடையாது. அதனால வந்து நான் டேஸ்ட்டுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் போதும். பட் வந்து ஷேப் வரலனா கூட பரவாயில்ல, ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதே மாதிரி நான் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். பட்டும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து ஷேப் தான் அந்த அளவுக்கு வரல, பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் இது செஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து பட்டும் பாப்பாவும் போய் விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நாங்கள் சொந்த வீடு கட்டி முதல் வந்து கொண்டாடுற விநாயகர் சதுர்த்தி. அதனால் எனக்கும் பட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பிளஸ்டாக வந்து ஃபீல் பண்ணும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நானும் பட்டு பாப்பா வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்சு பலகாரம் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டான். ஸோ பாப்பா தூங்கிட்டானா ஒரு 2 hours கழிச்சு தான் எப்படியும் எழுந்திரிச்சிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நானும் பட்டும் சில டைம் மூவி பார்ப்போம், இல்லை வெப் சீரிஸ் பார்ப்போம், இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வெளியில் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பட்டு ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் எல்லாம் வெளியில் ஃபுல்லாக போட்டு விட்டுருந்தாங்க. வீடு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பட்டு வந்து வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து கருப்பட்டி வந்து டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு சொல்லிட்டு ஸோ கருப்பட்டி போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வந்து வெளியிலலாம் வந்து ஸ்பாட் லைட்டில் போட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டி தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வீடு சூப்பராக இருந்துச்சு, லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கருப்பட்டி போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நான் டீ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பட்டு போண்டா அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. பாப்பாவும் வந்து டீ பிஸ்கெட் வேணும்னு கேட்டு சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு டீ பிஸ்கெட் வாங்கிட்டு நாங்கள் எப்பவுமே கருப்பட்டி போனால் இந்த இளநீர் பாயாசம் குடிக்காமல் வரமாட்டோம். ஸோ அதை வாங்கி குடிச்சிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு.